வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக நீங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம். நாம எப்பயுமே அவங்களுக்கு நல்லது தானே செய்றோம். ஆனா அவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு கட்டத்துல அவங்க மாறுவாங்களா? மாற மாட்டாங்களான்னே தெரியலையே. இருந்தாலும் பரவாயில்லங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட நான் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. இவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருப்புல விழுந்து துடிக்கக்கூடிய தேள் இருக்கு பாத்தீங்களா? அந்த தேளை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியில எடுத்தாலும் அந்த தேள் என்ன தெரியுமா பண்ணும்? முதல்ல யாரு தன்னை காப்பாத்துனாங்களோ அவங்கள தான் கடிக்கும். அதே மாதிரி தான் மனுஷங்களும். நீங்க என்னதான் ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க கெட்டவங்களா இருக்கிற பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய அத்தனை நல்லவைகளும் அங்க தீங்கா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களுக்கு யாரு கெடுதல் செய்றாங்களோ அவங்களுக்கு திரும்ப நீங்க கெடுதல் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு கெட்டது செய்யறவங்களை விட்டு விலகி வாங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறது தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில 1000 காக்கைகளை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு கல்லு போதுங்க. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய 1000 விமர்சனங்களை நீங்க 1000 வாய்கள் உங்களை சுத்தி சுத்தி உங்களை எப்ப பார்த்தாலும் தப்பான விமர்சனங்கள் சொல்லி பேசுறாங்க பாத்தீங்களா? இந்த மனுஷங்களுடைய வாய்களை எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருங்க. அந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா? அந்த வெற்றி உங்களை சுத்தி யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்களோ அவங்க அத்தனை பேரோட வாயையும் அடைக்கிறதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும். அடுத்தவங்க வாயை அடைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுனால 4 பேருக்கு நல்லது பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்க முன்னால நல்லா கெத்தா வாழலாம். யாரெல்லாம் நம்மள அசிங்கமா பேசினாங்களோ, ஏளனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான கான்ஃபிடென்ட் எங்க இருந்தாலும் அப்படியே தானா வந்துருங்க. இங்க குருட்டுத்தனமான அன்பு அப்படின்னா கூட அதுல உங்களை கீழ்த்தனமா யார் ஒருத்தர் நடத்துறாங்களோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னதான் உங்க மேல நிறுத்த முடியாத அன்பு, குருட்டுத்தனமான அன்பை வச்சிருந்தா கூட அது கீழ்த்தனமா இருக்குது, உங்களை கீழே தள்ளுறதுக்கு பாக்குறாங்க, உங்களை கீழ்த்தனமா நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஸோ ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். நம்ம மேல அவங்க பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பேசுனாலும் அதை அனுமதிக்கிற அளவுக்கு முட்டாளா இருக்காதீங்க. அவங்க உண்மையான பாசமா உங்க மேல இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களை தப்பான வார்த்தைகளை சொல்லியோ விமர்சனங்கள் பண்ணவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நீங்க முதல்ல மதிக்கணும். அடுத்தவங்க கண்ட மாதிரியெல்லாம் பேசிட்டு போறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தாங்க முடியாத சோகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே பெரும்பாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில பேர் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்புக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்களுடைய அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததா இருக்கும் அந்த சிரிப்பு. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய அழுகையை வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தன்னுடைய சிரிப்பால் அதை வெளிக்காட்டுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அது தெரியும். புரியாதவங்களுக்கு அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இங்கே அன்பை யாசிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பிச்சைக்கார மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு என் மேலே அன்பை காட்டு, பாசம் கொடு, நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் பாசத்தை பிச்சை எடுத்துட்டு இருக்காதீங்க. அன்பை வாரி வழங்குற அளவுக்கு வள்ளலா இருங்க. ஸோ யாரும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு வாரி வழங்குங்க. அதில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அந்த மனசை எல்லாத்துக்கிட்டையும் நல்லா அன்பாக பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக உங்கள் மேலேயும் நிறைய பேர் அன்பு பாசம் வைப்பாங்க. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் போய் என் மேலே பாசமாக இரு அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காதீங்க. அது எப்படி சொல்கிறது, உங்களுடைய தன்மானத்தை அடியோட தோண்டி கீழே போடுறதுக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களாவே இருங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. மற்றவங்க கண்ணுக்கு அதை பார்க்கும்போது திமிரா வேணா தெரியலாம். எப்படி அடுத்தவங்க பார்க்கும்போது ரொம்ப திமிரா இருக்கிறா அப்படின்னு வேணா பேசலாம். ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. அந்த திமிரு தான் உங்களுடைய தனி அழகு அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. மற்றவங்களுடைய தவறுகளில் இருந்தும் பாடம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்களே தப்பு பண்ணி அதற்கான பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மம் முழுக்க போதாது. நிறைய பேர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க பழகுங்க. இல்லை நான் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னா பட்டு ஒழிங்க. ஸோ நிறைய பேர் உங்களுக்காக சொல்லுவாங்க, இதை அங்கே போவாத சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போய் சுட்டுட்டு தான் அதை உணர்ந்துட்டு தான் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அவங்களையெல்லாம் விட்டுருங்க. அவங்கள நீங்கள் என்னதான் சொன்னாலும் திருத்தவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப பழமையான ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, உங்கள் வீட்லேயோ உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏதாவது ஒரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சு, தயவு செஞ்சு நீயும் போகாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க பழகுங்க. நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்களும் பட்டு தான் அனுபவிச்சாகணும். தெரிஞ்சுக்கோங்க. இங்கே உங்களுடைய ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது உங்களையே அழிச்சிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை உங்களாலேயே காப்பாற்ற முடியாதப்போ அடுத்தவங்க காப்பாற்றுவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ரகசியங்களை உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட அதை பத்தி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கக்கூடிய மனுஷங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. யார் ஒருத்தர்கிட்ட பணமும் பொருளும் நிறைய இருக்குதோ அவங்க கிட்ட உறவுகள் எல்லாம் நிறைய பேர் கூட சேருவாங்க. நட்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா பணம் இருக்கிறவனு தான் இந்த உலகம் மனுஷனா மதிக்கும். பணம் இருக்கிறவன் பண்டிதர்னு சொல்லுவாங்க. பணம் இருக்கிறவன் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. அவன் தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் அதை பெருசா இங்க இந்த உலகம் கண்டுக்காது. பணம் இருக்கிறவன் பொய்யே சொன்னாலும் அது உண்மைன்னு நம்புவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். இங்க மௌனமா பேசுறவங்களுக்கு என்னைக்குமே விரோதிகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதிரி அப்படின்னா நம்ம வாய் தாங்க. அந்த வாயை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. இங்க சந்தேகத்தோடு தொடங்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா ஒரு நாள் சங்கடத்துல தான் போய் முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகத்தோட தொடங்காதீங்க. நல்ல கிளியரா யோசிங்க. 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமா சந்தோஷத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே நீங்க திருப்திப்படுத்த முடியாத ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசாட்சி மட்டும்தாங்க. உங்களால கண்டிப்பா உங்க மனசாட்சியை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது. அடுத்தவங்களை கூட திருப்திப்படுத்திடலாம், நம்ம சொல்றதை கேட்டுக்குவாங்க. ஆனா நமக்கு மட்டும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு 2 ட்ரெஸ் பாக்குறோம்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மனசு முழுக்க இன்னொரு ட்ரெஸ் மேலதான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிங்க. ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க. நீங்க செஞ்ச விஷயத்த சிறப்பானதா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன்டா நம்ம இதை செய்யல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சத்தியத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வலிக்கும் தான். ஆனா கடைசியில் அதுதான் உங்களுக்கு இனிமையா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியம் என்னைக்குமே தோக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வெளிவந்தே தேரும். அதுதான் உண்மையினுடைய மிகப்பெரிய பலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்பிக்கையோட காத்துருங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னையோட நம்மளோட மீட்டிங் எல்லாமே முடியுது. ஸோ நாளையில இருந்து நல்லா லென்த்தியாக உங்கள் கூட லைவ் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு லைவ் வந்தால் ஓகே, நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட சேட் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். இதுக்கு முன்னால் வரைக்கும் நான் கொஞ்சம் டைமிங் மாற்றி மாற்றி வீடியோஸ்லாம் போட்டிருந்துருப்பேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எந்த நேரத்துக்கு வீடியோ போட்டாலும் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நன்றி, வணக்கம்.